நாகை மாவட்டம் கீழையூர் ஒன்றியம் காரைப்பிடாகை ஸ்டாலின் நகர் பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. விழுங்கமாவடி பகுதிகளிலிருந்து இப்பகுதிக்கு பொது விநியோக குடிநீர் திட்ட கீழ் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. 2 வாரங்களுக்கு ஒரு முறை மட்டுமே தண்ணீர் வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. நிலையில் அந்த தண்ணீரும் சுகாதாரமாக இல்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குடிக்கும் தண்ணீர் அசுத்தமாகவும் அகில் புழுக்கள் இருப்பதாகவும் வேதனையோடு பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். அப்பகுதி மக்கள் அது தொடர்பாக வீடியோ ஒன்றை சமூக வலைத்தளங்களில் வெளியாகி உள்ளனர். குழாயிலிருந்து வரக்கூடிய தண்ணீரில் புழுக்கள் மிதக்கக்கூடிய வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி உள்ளது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்து அப்பகுதியில் சுத்தமான குடிநீர் கிடைக்க வழி செய்ய வேண்டும் என்பதே அனைவரும் எதிர்பார்ப்பாகும். வின் செய்திகளுக்காக நாகையிலிருந்து எஸ். செய்யது நிஜாமுதீன்.